இப்போ நம்ம சாப்டர் 8ல் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் 10th சிலபஸில். அதில் ரொம்ப இது ஃபார்முலாஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஃபார்முலாஸ். அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ஃபார்முலாஸ்க்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, 50லேருந்து 60 மார்க்ஸ் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டானா நார்மல் டேட்டாஸாக இருக்கிறது வந்து அன்குரூப்டு டேட்டா. இது ரெண்டையும் வச்சு ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். மீன் எப்படி 2 டேட்டாக்கு கண்டுபிடிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி 2 டேட்டா கண்டுபிடிக்கலாம், அதை ஏன் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்காது 10 to 15 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்காம நம்பர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸ் கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே எக்ஸ். அந்த எக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எத்தனை நம்பரால் இருக்குதோ அதை டிவைட் பண்ணுறது. இப்போ 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸோட சேர்த்து 5 சப்ஜெக்டோட டோட்டலோட டிவைட் பண்ணுறது தான் எக்ஸ் பார். நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற எக்ஸ் பார். மீன் எதுக்கு கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ். ஒருத்தரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மீன் யூஸ் பண்ணலாம். அதுவே அன்குரூப்டு டேட்டாக்கு பார்த்துட்டோம். குரூப்டு டேட்டாக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் 3 மெத்தட் பிரியும். ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று அஷ்யூம்டு டேட்டா மெத்தட், இன்னொன்று ஸ்டெப் வைஸ் மெத்தடுங்கிற 3 மெத்தடை யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கணும். ஏன் 3 மெத்தடாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஆன்சர்ஸ் வரும். 3 மெத்தடுக்குமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இது டைரக்ட் மெத்தட். நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, டேட்டாஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப இதை போட்டுக்கலாம். லாங்காக இருக்குது, ரொம்ப டேட்டாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளால போட முடியல அப்படின்னா இந்த மெத்தட்ஸ். அடுத்தது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ஸ். இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடு அன்குரூப் டேட்டாவோட ஃபார்முலா வந்து என்னது, சமேஷன் xi இன் பை n. அதே தான் இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் எஃப்ஐ போடுறோம். ஏன் எஃப்ஐ போடுறோம் அப்படின்னா நடுவில் சென்ட்ரு டேர்ம் வந்து நம்மளுக்கு இருக்கும். 10 to 15 கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸை எடுத்துக்கணும். எஃப்ஐ டிவைடட் பை எஃப்ஐ எக்ஸ் பை என்னன்னு யூஸ் பண்ண இடத்துல இந்த ஃப்ரீக்வன்சி புதுசாக ஒரு டேர்ம் வந்திருக்கிறதுனால மேலே எஃப்ஐ கீழே எஃப்ஐ போட்டோம்னா முடிஞ்சது. டிவைடட் பை என் வராது, டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ தான் வரும். ஸோ இது எக்ஸ் பாரோட வேல்யூ. இதிலிருந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட், இது ஒரு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்எஃப்ஐ பை எஃப்ஐங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோம். இதிலிருந்து அப்படியே ஃபார்முலாவும் மாற்றி மாற்றி கொண்டு வந்துக்கலாம். அஸ்யூம்டு மெத்தட் அப்படின்னா ஆவரேஜை ஆட் பண்ணுறது. டேட்டாஸில் நடுவில் சென்ட்ரு வேல்யூ மீன் வேல்யூ. ஆவரேஜ் அப்படின்னா டேட்டாஸில் சென்ட்ரு வேல்யூவை ஆட் பண்ணுறது. அப்போ ஏ ப்ளஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு எஃப்ஐன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக வெறும் எக்ஸு போடக்கூடாது, அதோட நம்ம ஆட் பண்ணதை மைனஸ் பண்ணணும். ஆட் அண்ட் சப்ராக்ட் ரெண்டுமே பண்ணணும்ல, அந்த ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏவை ஆட் பண்ணுறோன்னா சப்ராக்ஷன் ஒன்று இருக்கணும். அதுக்காக உள்ள டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏவையும் டியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் அஷ்யூம்டில். அடுத்தது ஸ்டெப் டிவியேஷனில் இது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. டீவியேஷன் இப்போ இன்டர்வல்ஸ் இருக்கும் 10 to 15. அதில் இருக்கிற சென்டர் வித்து 10லேருந்து 15னா 5 டிஃப்ரென்ஸ், 15லேருந்து 20 5 டிஃப்ரென்ஸ். அந்த வித்தை வந்து சின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் சி இன்ட்டு இதே ஃபார்முலாவில் சியை மல்டிபிள் பண்ணுறோம், டியோட வேல்யூவை பை சி, மல்டிபிள் அண்ட் டிவைட். இங்கே எப்படி ஆட் அண்ட் சப்ராக்ட் ஞாபகம் வச்சுக்கோமா, ஏன் ஆட் பண்ணுவோமா, சப்ராக்ட் பண்ணுறது உள்ள எக்ஸ் மைனஸ் ஏ போட்டோம். இதில் வந்து சியை உள்ள மல்டிபிள் பண்ணுறோம், அப்போ டிவைட் ஒரு சி. இதுதான் ஃபார்முலா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தடவை ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே கொண்டு போகிறது தான் ஃபார்முலாஸ். ஈஸியாக ஞாபகம் இருக்கும். டிஸ்பர்ஷன் மீன் பார்த்துட்டோம். மீன்கிறது ஒரு இதோட ஆவரேஜ் வேல்யூ. எதுக்கு டிஸ்பர்ஷன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 டேட்டா இருக்குது,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன்ஸ்க்கு வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த ஊர் ஈரோட்டில் இவ்வளோ பேர், திருச்சியில் இவ்வளோ பேர், நாமக்கல் இவ்வளோ பேர் அப்படிங்கிறது ஃபுல் கலெக்ட் பண்ணி ஒரு சர்வே எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்ப இப்போ பார்ட்டி ஏ ஃபஸ்ட்டு பார்ட்டி எலெக்ஷனில் நிற்கிற ஒரு பார்ட்டியோட இதை வந்து டோட்டல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டோட்டல் எல்லா ஊர்லேயுமே ஈக்குவலாக ஒரு 500 votes 600 votes 700 votes டேட்டா கலெக்ட் பண்ணதில் இவ்வளோ பேர் வந்து இந்த பார்ட்டிஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு டேட்டா. பார்ட்டி பிக்கு வந்து ஒரு டேட்டாலேயே ஒரு ஊர்லேயே இப்போ ஈரோடுங்கிற பிளேஸ்லேயே வந்து நிறையா ஓட்ஸ் அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் கோயம்புத்தூருங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்குது, 200 தான் கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆனால் ஆட் பண்ணுறப்ப 2 பேர்த்தோட மீனும் சேமாக தான் இருக்குது. அதாவது ஓட்டிங் கவுண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் ஜெயிக்கிறவங்க இந்த ஊரில் தோக்குறாங்க அப்படிங்கிறப்ப டீவியேஷன்ஸ் இருக்கும். அப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டான அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஸ்பர்ஷன். இதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இருக்கு ஒன்று ரேஞ்சு, மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த 4 மெத்தட் இருக்குது. இதில் வந்து ரேஞ்சுங்கிறது ரொம்ப சிம்பிள். கியூப் கால்குலேஷன், ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ்க்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரேஞ்சு. மீன் டிவியேஷன் வந்து எக்ஸசிவ் இதை டிக்ரீஸ் பண்ணிடும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதுக்கு தான் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மோர் அக்யூரேட் ரிசல்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுறதுக்கு, 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ ரேஞ்சில் வந்து 2 வேல்யூஸ் தான் எடுத்து சால்வ் பண்ண முடியும். அதனால இது ஒரு ட்ராபேக். மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கணும். ரேஞ்ச் அப்படின்னாலே லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணுறது தான் ரேஞ்ச். உன்னோட ரேஞ்ச் என்ன, பெருசையும் சிறுசையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா L - S டிவைடட் பை L + S, அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயரை எப்படி எழுதலாம்னா x - x பார் சமேஷன் கொடுத்துருக்கிற எக்ஸிலேருந்து மீன் கண்டுபிடிக்கணும், அதை மைனஸ் பண்ணி டிவைடட் பை போட்டோம்னா வேரியன்ஸ். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது நார்மல் ஃபார்முலா. இதுவே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து குரூப்டு டேட்டாக்கு எப்படி இருக்கும், அன்குரூப்டு டேட்டாக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அன்குரூப்டு டேட்டா, மீன் வந்து அன்குரூப்டு டேட்டாவில் ஒன்று தான் டைரக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கும். சமேஷன் xi/n மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று மீன் மெத்தட், இன்னொன்று அஸ்யூம் மெத்தட், இன்னொன்று ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தடுக்கு என்ன இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இதுலேருந்து டிரைவ் பண்ணலாம். சமேஷன் xi/n ஃபஸ்ட்டு சமேஷன் வந்து ஸ்கொயருக்கு எக்ஸோட டேட்டாவை ஸ்கொயர் பண்ணதுக்கு சம் பண்ணணும். அடுத்தது சம் பண்ணதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மா இந்த ஃபார்முலா சமேஷன் xi/n மைனஸ் சமேஷன் xi/n ஹோல் ஸ்கொயர், இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மீன் வந்து முன்னாடி பார்த்தது தான். மீன் மெத்தடுங்கிறது xi - x பார் தான் ஹோல் ஸ்கொயர் பை n. இது x பார் கண்டுபிடிச்சு போடுறது மீனுங்கிறதுனால x பார் போட்டு போடுறது தான் மீன் மெத்தட். அடுத்தது அஷ்யூம்டு மெத்தட். இதுல இருந்து அஷ்யூம்டு அப்படின்னா சென்டர் வேல்யூ நம்ம எடுக்கிறது. அப்போ சென்டர் வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். சிக்மா இதுதான் ஃபார்முலா. எக்ஸைக்கு பதிலாக டி போட்டுக்கலாம். எக்ஸைக்கு பதிலாக டி யூஸ் பண்ணுறது தான் அஷ்யூம்டு மெத்தட். அந்த டி அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்னா -a, சென்டர் வேல்யூ மைனஸ் பண்ணுறது xi - a இருக்கணும். இது அஷ்யூம்டு மெத்தட். இதுல இருந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். எப்படின்னா அஷ்யூம்டு மெத்தடில் டிஐ யூஸ் பண்ணதுக்கு பதிலாக சிஏ உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சி இன்டூ அப்படின்னு எழுதுனா அது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இது வந்து அன்குரூப்டு டேட்டாவுக்கு பார்த்துட்டோம். குரூப்டு டேட்டாக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எஃப்ஐ சேர்த்துக்கணும். அதாவது சமேஷன் எஃப்ஐ இன்டூ xi - x பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இது மீன் ஃபார்முலா. அடுத்தது வந்து அஷ்யூம்டு மெத்தட்லையும் ஃப்ரீக்வன்சியாக உள்ள இன்டூ பண்ணிக்கணும். சமேஷன் எஃப்ஐ கீழே n இருக்கிறதுக்கு பதிலாக கேபிட்டல் N போடுறோம். கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து சமேஷன் எஃப்ஐ. நம்ம இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற நம்பர்ஸை தான்
ஆட் பண்ணிக்குவோம். அதனால சமேஷன் எஃப்ஐங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது சிக்மாக்கு இது சின்ன கரெக்ஷன் அதுதான், மேலேயும் கீழேயும் எஃப்ஐ வரும். தட்ஸ் இட். இது அதுவே வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் உள்ள வந்து சி இன்டூ போட்டு அதோட வந்துடும். ஒரு தடவை ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் போதும், அதுலேருந்து அப்படியே கொண்டு வந்து கால்குலேஷன்ஸ் போட்டுடலாம். ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா சிக்மா ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இனிமேல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கம்மிங் வீடியோஸில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது புரியல, கொஞ்சம் இதாக இருக்குது, ஷார்ட்கட் சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் இட் ஃபார் மோர் சேனல்ஸ்.